ஹாய் ஹலோ வெல்கம் டு லட்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போவே கொஞ்சம் இரும்பலெல்லாம் வந்துடுச்சு. எனிஹவ் இந்த வெயில் காலத்தில் சளியான்னு கேட்காதீங்க, பட் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில் தான் குழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. நாங்கள் வாங்கிட்டு வந்த கோழியில் பார்த்திங்க அப்படின்னா முட்டை அந்த சாக்கோடு இருந்தது. நாங்கள் வந்து ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தா. நாங்கள் எப்போ நாட்டுக்கோழி வாங்கினாலும் பக்கத்தில் வாங்குறவங்களுக்கு வந்து முட்டை இருக்கும், நாங்கள் வாங்குகிற கோழியில் முட்டை இருக்காது. ஏன்னா நாங்கள் 2 பேர் அப்படின்றதுனால நாங்கள் சின்ன சைஸ் கோழி தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் அதிலே கொஞ்சம் சதப்பிடிப்பாக இருக்க மாதிரி, ஏன்னா நாட்டுக்கோழின்னா ரொம்ப பேர் விருப்பப்படுறது இல்லை இங்கே சென்னையிலலாம். அது வந்து ரொம்ப எலும்பாக இருக்கும், சதையே இருக்காது. கம்பேர் டு ப்ராய்லர் வந்து இதில் கொஞ்சம் சதை கம்மி தானே அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு நாட்டுக்கோழியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதில் அந்த ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாகவே அந்த குழம்புல இறங்கி அந்த குழம்பே நமக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். எதுவுமே போடலனாலும் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். அண்ட் இந்த மாதிரி நான் நான்வெஜ் சமைக்கிறப்போ மட்டனோ சிக்கனோ மீனோ எதுவாக இருந்தாலும் நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவுவேன். அதே மாதிரி நான் சமைக்கிறப்பையும் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போடுவேன். ஸோ நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதங்கின வாட்டி நான் இப்போது சிக்கனை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த நாட்டுக்கோழிலேருந்தே நல்லா தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். வெந்த வாட்டி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணலாம். நான் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். புதினா வந்து இந்த குழம்புக்கு நான் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன் கம்பேர் டு கொத்தமல்லி. ஏன்னா நான் செய்கிற வறுவலில் வந்து கொத்தமல்லியும் பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லா ரிச்சாக தெரியணுன்றதுக்காக அது நல்லாவும் இருக்கும். வறுவலில் கொத்தமல்லி நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா குழம்புக்கு புதினாவும் வறுவலுக்கு கொத்தமல்லியும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிளகா பொடி, தனியா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் தனியா பொடியும் மிளகா பொடியும் வீட்டில் அரைச்சது தான். ஸோ எங்களுக்கான கார தேவை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான். நாங்கள் ரொம்ப அதிகமாக காரம் சாப்பிட மாட்டோம், அதனால் அளவாக கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா வதங்கிட்டப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா வந்து ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியும் இருந்தது. ஸோ இது குழம்பு பதத்துக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிருந்த முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஆனால் இன்றைக்கி நேரம் என் குக்கர் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, இல்லை அந்த வாஷர் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் என்னென்னா குக்கர் வந்து விசில் ப்ரெஷர் எடுக்கலை. அதனால் என்னென்னா நான் அப்படியே சும்மா மூடி மட்டும் போட்டு அப்படியே கோழி வந்து வெந்துடுச்சு. ஸோ ஒரு மாதிரி ஒரு 70% பாயில் ஆன சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்ட அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய கையில் பார்த்திங்கன்னா மருதாணி இருக்குங்க. இந்த வாட்டி மருதாணி சூப்பராக செவந்துச்சு. இந்த வாட்டின்னு இல்லை, நான் எப்போவுமே மருதாணி வந்து ஒரு ட்ரிக்கில் அரைப்பேன். அதனால் எனக்கு மருதாணி ரொம்ப அழகாக செவந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி, ஏன்னா நம்ம 70% பாயில்டான கோழியை தான் ஆட் பண்ணோம். அதனால் நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகட்டும்னு விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உப்பு, காரம் எல்லாமே சேர்த்து கரெக்டாக இருக்கா, வெந்திருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்ல கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பாப்பாவுக்கு வந்து டியூஸ்டே பர்த்டே. அதுக்காக நாங்கள் பாரிஸ் ஷாப்பிங் போகிறோம். அவளுக்கு டெக்கர் ஐட்டம்ஸ் வாங்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடையில் நாங்கள் எப்போன்னா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே டெக்கரேஷனுக்காக நாங்கள் அங்கே தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வர பர்த்டே எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கேக் கூட வெட்ட முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போது லாக்டவுன் இருந்தது. ஆனால் அப்போது ஹோம்மேட் கேக் செஞ்சு கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். செகண்ட் பர்த்டேக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள்
ஒரு ஆர்ஃபனேஜ் போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராகவே அங்கே இது பண்ணுவாங்க, டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எங்களை கூப்பிட்ருந்ததுனால அங்கே போயிட்டு அங்கே மீல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். தேர்ட் பர்த்டே பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பர்த்டே தான் நாங்கள் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். தேர்ட் பர்த்டே வந்து இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ் போயிருந்தோம். ஃபோர்த்து பர்த்டே அவள் எங்கள் கூட செலப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு விஷயம் நடந்துடுச்சு. அதனால் பாப்பா வந்து அங்கே ஊரில் இருக்க வேண்டிய கட்டாயத்தினால அவள் அங்கே இருந்தாள். ஸோ என்னோடய அப்பா அம்மா அண்ணா கூட பர்த்டே செலப்ரேட் பண்ணால். இந்த பர்த்டே எங்களோட செலப்ரேட் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அப்புறம் நாங்கள் கேக் கட் பண்ணி செலப்ரேட் பண்ண போகிற பர்த்டே இது தான். அதுவும் இல்லாமல் இது இவளோட 5th பர்த்டே, பாப்பாவோட 5th பர்த்டேன்றனால அவளுக்குமே நிறைய பர்சனல் சாய்ஸ் இருந்தது, டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெருசாக வாங்கலைனாலும் பட் தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாங்கினோம். இந்த கடைக்கு போனீங்க அப்படின்னா பாரிஸில் எல்லா கைண்ட் ஆஃப் டெக்கர் ஐட்டமும் இருக்கும். பர்த்டே அக்கேஷன் இல்லை, பேபி ஷவரு, வெட்டிங் ஆனிவர்சரி, பேச்சுலர்ஸ் பார்ட்டி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நீங்கள் பார்ட்டி பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஈவெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கைண்ட் ஆஃப் ஈவெண்ட்டுக்கும் இங்கே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருக்கும். நான் கவர் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் டிஸ்பிளேயில் இருக்கிறது மட்டும்தான். இதை தாண்டி அவங்க வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு பர்டிகுலராக நான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன், இல்லை இந்த பார்ட்டி பண்ண போகிறேன், ஸோ இதுக்கேற்ற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக எடுத்து காமிப்பாங்க. நீங்கள் அதிலேருந்து செலக்டிவாக எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஓரளவுக்கு நாமினலாக இந்த பட்ஜெட்டில் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைந்தவிக்கிட்ட சொன்னோம். அவளும் கரெக்டாக அந்த பட்ஜெட்குள்ளார பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு பேர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஜுவல் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது இருக்க கோல்டு ரேட்டுக்கும் போயிட்டுருக்க கோல்டு ரேட்டுக்கும் நம்ம கோல்டெல்லாம் போட்டு நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க்கு குழந்தைங்கள. அண்ட் குழந்தைங்களுமே சேஃபாக இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். ஸோ அதனால் நாங்கள் அப்படியே சவுகார்பேட் வந்து அங்கே நாங்கள் பார்த்தோம். அங்கே வந்து அவளுக்கு பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஜுவல் கிடச்சிது. அண்ட் அவள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஒரு 2-3 கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். டைம் இல்லை, ஏன்னா நாங்கள் க்ளோசிங் டைமுக்கு தான் போனோம், ரொம்ப லேட்டாக தான் போனோம். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் நல்ல டீட்டெயில்டாக ப்ரைடல் செட்டு, ட்ரெண்டிங் டிசைன்ஸ் அண்ட் தேர் ஆஃப்டர் மினிமல் பட்ஜெட்டில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த கடையில் போயிட்டு உங்களோட பட்ஜெட்டில் என்னென்ன வரும், அதுக்கப்புறம் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அவங்களோட ரெண்டல் சார்ஜஸ் எவ்வளோ, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட வந்து இந்த 3 செட் ஹாரம், 2 செட் ஹாரம், இந்த ப்ரைடல் கலெக்ஷன், அதை தாண்டி பேங்கிள்ஸ், அதெல்லாம் என்ன இருக்குன்றதை நான் கம்ப்ளீட் ஒரு வ்ளாகாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்கள் யாருக்காவது தேவை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போடுங்க. பிகாஸ் நம்ம வந்து ஒரு கண்டென்ட் போட்டுகிட்டே இருப்போம். பட் இந்த வீடியோஸை பார்க்குற மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவைன்றதையும் நீங்கள் கமெண்டில் போட்டிங்க அப்படின்னா தான் நான் அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு மார்னிங் வந்து நொங்கு வாங்க போயிருந்தோம். நொங்கு பார்த்திங்கன்னா மாதவரத்துக்குள்ளாரெல்லாம் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் நொங்கெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த அண்ணாக்கிட்ட நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். ரொம்ப நாள் கழித்து பாப்பா கேட்டான்றதுனால அங்கே போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் பிங்க் கலர் நொங்கு கிடச்சிது. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் செடி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாப்பாவுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அவளுக்கு வந்து கார்டனிங் வந்து பிடிக்கும். அதே மாதிரி செடி வளர்க்குறதுக்கு வந்து ஒரு பொறுமை வேணும். நம்ம நினச்ச உடனே ஒரு செடி வந்து பூ பூத்து காய் கொடுத்துடாது. அதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும், அந்த செடியோடு நம்ம பேசணும், ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் சைந்தவிக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுத்துலேருந்து ஒன்றுன்னு ஸ்கிப் ஆகிட்டே இருப்பாள். அவர் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்க மாட்டாள். இப்போ ஒரு விளையாட்டு விளையாண்டுனா கூட எனக்கு உடனே போர் அடிச்சிடுச்சு, நான் அடுத்த விளையாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பான். பட் அவள் என்ன தான் ஸ்டடீஸில் டெடிக்கேட்டடாக உட்காந்து பண்ணினாலும் பட் கொஞ்சமாவது பேஷன்ஸ் வேணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த பர்த்டே மெமரியாக வந்து அவளுக்கு செடி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி செடி வாங்க தான் போனோம். அப்படி வாங்குகிற செடி வந்து ஒரு ரோஜா பூ செடியோ மல்லிகைப்பூ செடியாவோ இருக்காமல்
ஒரு பல வருஷத்துக்கு அந்த செடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அவளுக்கு பல்லு வர்றதுக்கு முன்னாடியே அவள் சாப்பிடக்கூடிய ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பழம்னு பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம், நெல்லிக்காய். இது ரெண்டுமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நெல்லிக்காய் வந்து காட்டு நெல்லிக்காய் தான் வாங்கணும். பெரிய சைஸ் நெல்லிக்காய் மரம் தான் செடி தான் வாங்கினோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நாங்கள் கொய்யா வாங்கலான்னு தான் பிளானு. ஆனால் நாட்டு கொய்யா பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய செடியாக இருந்தது. அது சீக்கிரமாகவே மரமாக வந்துடும். ஆனால் அது வந்து என்னோடய பால்கனியில் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. வேறஸ் இந்த லக்னோ கொய்யா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வீட்டில் வச்சு மேனேஜ் பண்ணலாம் தொட்டியில் வச்சு. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லக்னோ கொய்யா தான் ஒரு செடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்போவுமே வந்து நான் சைந்தவியை வந்து லக்ஷ்மியோட ப்ரெசன்ஸாக தான் நினப்பேன். ஸோ அந்த மாதிரி சாமிக்கு வைக்கிற மாதிரியும் பூ அண்டு அந்த பூச்செடி பார்த்திங்கன்னா நிறைய வருஷங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் செண்பக பூச்செடி வாங்கினேன். ஸோ அதுவுமே மரம் தான். எங்களால் எவ்வளோ நாள் முடியுதோ அவ்வளோ நாள் பால்கனியில் வச்சுப்போம். அண்டு எப்போது அது மரம்ன்ற ஒரு ஸ்டேஜ் வந்துட்டுருக்கு அப்படின்றமோ அப்போ எங்களுக்குன்னு ஒரு இடம் அமையும் ஊரில் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம கொண்டுட்டு போய் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். எப்படி ஆனாலும் லைஃப்பில் வீடுன்னு ஒன்று கட்டுவோம் இல்லைங்க, எல்லாருக்குமே அந்த ஹோப் இருக்குல்ல. ஸோ நம்ம கட்டுற வீட்டில் வந்து நம்ம கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல பெரிய மரமாக இருக்கும். சைந்தவி பார்க்குறப்பெல்லாம் தோணும்ல, நான் அம்மா அப்பா 3 பேரும் போயிட்டு வாங்கினோம் இந்த செடியை, இப்போ இந்த மரம் இவ்வளோ வருஷம் கழிச்சும் பூ கொடுக்குது, காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஒரு விஷயந்தான். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன கிஃப்ட் வேணாலையும் கொடுக்கலாம், டாய்ஸு அந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம். ஆனால் அது எவ்வளோ நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அது மறந்து போயிடும். பட் செடியோ மரமோ பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வருஷம் கழித்து நம்ம அதை பார்த்தாலும் நமக்கு ஒரு ஹாப்பி மெமரிஸை அது கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட நேச்சரும் நல்லா இருக்கும், அதே மாதிரி நம்மளோட ஈக்கோசிஸ்டமும் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் செடி மரம் வளர்க்குறதுனால எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு தெரியலை. இப்போ வர கல்யாணத்தில் கூட பார்த்திங்கன்னா தாம்பூலத்துக்குள்ள வந்து செடிங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல நர்சரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி செடி வளர்க்க பிடிக்குமோ அந்த செடியை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து கொடுங்க. இங்கே எல்லா கைண்ட் ஆஃப் செடியும் இருந்ததுங்க. பூச்செடி, பழச்செடி, காய்ச்செடி, விதைகள். அதுக்கப்புறம் உங்கள் செடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அந்த செடிக்கு வந்து மருந்து வேணும் அப்படின்னா அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி கூட வந்து சீஸ்னலில் பூக்கும் இல்லைங்களா, நம்ம ஊர் பக்கம்லாம் அந்த மாதிரி ரோஸ் செடி இல்லாமல் இந்த காஷ்மீர் ரோஸ் செடிங்கெல்லாம் இருக்குங்க. அதுக்கு வந்து சீசனே கிடையாதான், எல்லா சீசன்லேயுமே பூக்குமா. ஸோ அந்த மாதிரி செடிங்க, செம்பருத்தியில் வித்தியாசமாக கனகாம்பரம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய க்ரீப்பர்ஸ் வெரைட்டியும் இருந்தது, கொடி சம்பங்கி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரி மல்லிப்பூ பூக்குங்க, ரோஜா மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூச்செடி, பாரிஜாதம், நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் இருந்தது, குரோட்டன்ஸ் செடி நிறைய இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்குள்ளார வந்து மாதவரத்துக்குள்ளார நமக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே உள்ளார வெட்டினரி காலேஜ், அக்ரிகல்ச்சர் காலேஜ் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அங்கே வந்து விதைகளும் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இது வந்து ப்ரைவேட் நர்சரி, இதே கவர்மெண்ட் நர்சரியும் இருக்குது. அந்த கவர்மெண்ட் நர்சரிக்குள்ளார போனீங்கன்னா உங்கள் நாற்று மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த நாற்றை வாங்கி நீங்கள் தான் வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி செடியோட ரேட் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். 20 rupees, 5 rupees, 10 rupeesக்கு எல்லாமே செடி இருக்கும். அதிலிருந்து உங்களோட செடி ரகத்தை பொறுத்து உங்களுக்கு செடியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை விதை, உங்களுக்கு என்னென்ன செடிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செடியோட விதையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் கொடி சம்பங்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னங்கன்று எல்லாமே இருக்கும். ரோஜா செடியில் எல்லா கலர்ஸுமே இருந்ததுங்க, பார்க்கவே அழகாக இருந்தது.
எனக்கு எப்போவுமே இந்த செடி வாங்குறதுக்கு மட்டும் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு செடி வாங்கணுன்ற இடத்துல எனக்கு 5 செடி வாங்கணுன்னு ஆசை வரும். ஆனால் 5 செடியும் வைக்கிறதுக்கு என்னோடய பால்கனியில் இடம் கிடையாது. நான் இந்த ரோஜா செடி ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். நல்லா பூ பூக்கும், அதை நல்லா மெயின்டைன் பண்ணணும். நான் இது வரைக்கும் கார்டனிங்கில் ஃபேஸ் பண்ண மெயின் டிப் என்னென்னா, நீங்கள் செடி வாங்குகிற நேரத்தில் மழை வந்துச்சு அப்படின்னா அந்த செடி வந்து நல்லா ஊனி உங்களுக்கு நல்லா அழகாக வளரும். டெய்லியும் அதை பார்க்குறப்பவே நீங்கள் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு மூடில் இருந்தாலும் நீங்கள் ரொம்பவே ஹாப்பி மூடுக்கு வந்துடுவீங்க. ஸோ அந்த டைமுக்கு வாங்கணும். அதே மாதிரி நான் இன்றைக்கி நேற்று வாங்கிட்டு வந்தேன். மழை இருந்துச்சு, வெயில் நல்லா இருந்துச்சு. பட் இன்றைக்கி காலையில் மழை வந்துடுச்சு. அந்த மழையில் நான் வாங்கிட்டு வந்த செடியில் 2 செண்பக பூவும் பூத்துடுச்சு. நான் செண்பகப்பூ செடியுமே பார்த்திங்கன்னா நான் நல்லா வளர்ந்த பெரிய செடியாக வாங்கலை. ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்து வளர்த்திப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் வாங்கியிருக்கேன். எப்பவுமே நான் செடி வாங்கினேன் அப்படின்னா அது கூட பேசியே நான் எப்படியாவது வளர வச்சுருவேங்க. அவ்வளோ லேஸில் அந்த செடியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹேங்கிங் செடி வந்து தொங்குற மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாட்டு, அதுக்கப்புறம் க்ரோ பேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாட் வெரைட்டி நிறைய இருந்தது. இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் வைக்கிறோம். அப்போது ஒரு சிலருக்கு வந்து கம்பி போட்டு ஹேங்கிங்கில் மாட்டுற மாதிரியும் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, ஒரு சிலருக்கு வந்து வீடு ரொம்ப பெருசாக இருக்கும், கார்டனும் ரொம்ப பெருசாக இருக்கும், அங்கே நல்ல வாட்டர் லில்லி பாட்டு அந்த மாதிரியெல்லாம் வச்சு வளர்க்குறவங்க இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய பாட்ஸ் இருந்தது. பாட்ஸ்லேயே நல்லா காஸ்ட்லியெல்லாம் இருந்தது. எங்கள் பக்கத்தில் அதாவது ஒருத்தங்க வாங்க வந்தாங்க. அவங்க அந்த பாட் எடுத்துகிட்டு எவ்வளோ ரேட்டுன்னு சொன்னாங்கன்னா, நார்மலாக ஒரு 2000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2000 ரூபாய்க்கு பாட் இருக்குது அப்படின்றது எனக்கு நேற்று தாங்க தெரிஞ்சது. ஏன்னா அந்த பாட்டோட சைஸும் அந்த மாதிரி அந்த பாட்டோட டிசைன் எல்லாமே அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வித் லேண்டோடு இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நமக்கு பாசிபிள். லேண்டாக இருந்தால் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கீழேயே நட்டுருவாங்க இல்லைங்களா. டெரஸ் கார்டன் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பாட்டெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் வெளில வரப்போ சாமந்தி பூச்செடி ஃபுல்லாக இருந்தது, ஒயிட் அண்டு எல்லோ. அதுவும் இல்லாமல் அவங்க இப்போ ரொம்ப ஸ்டாக் இல்லைங்க, இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளார மற்ற ஸ்டாக்கெல்லாம் ரீஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. செடிங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பட் இந்த சாமந்தி பூச்செடியெல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா அங்கேருந்தே ரசிச்சிக்க தான் என்னால் முடிஞ்சது. ஸோ நான் நல்லா ரசித்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த செடியை பார்க்குறப்போ. பாருங்களேன், அந்த ஒரு சில செடியில் வந்து இப்போ தான் மலருது. அந்த பச்சை கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் சாமந்தி, இந்த பிளான் பார்த்திங்களா, இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் இருந்ததுங்க. க்ரீனு, ஒயிட் வித் பிங்க்கு, ரெட்டு. அதுலேயே ஒரு சில இதில் வந்து அந்த வளர்ந்து வந்ததில் ஒரு மாதிரி பெப்பர் மாதிரி அங்கங்கே படிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அன்றைக்கி டேவே எங்களுக்கு ரொம்ப எவர்க்ரீனாக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்தா அதை விட அற்புதமான ஒரு விஷயங்க. நல்ல சுட சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கோழி வந்து மிளகா கொத்தமல்லி போட்ட வறுவல், அதுவுமே நல்லா இருந்தது. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த வறுவலில் போட்டு கொஞ்சம் சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குழம்பு போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு குழம்பை விட வறுவல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. இந்த குழம்புல வந்து நான் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலைங்க. பிகாஸ் நாங்கள் 2 பேர் தான். எனக்கு குழம்பு ரொம்ப அதிகமாகவும் தேவைப்படாது. அண்ட் எப்பவுமே குழம்புக்கு வந்து தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழம்பே நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அண்ட் சைடில் மாம்பழம். ஸோ இதை விட ஒரு லஞ்சு கிடைக்குமாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வீட்டிலே செஞ்ச யம்மி லஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பாப்பாவுக்கு நான் ஊட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டு போனேன். பட் அவளையும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கும் போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு எங்களோட சண்டே வந்து சூப்பராக போச்சு. பாய்.